வெனஸ்டே ஈவினிங் அக்கா வந்துட்டு ஆடி நோம்பிக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. அவளுக்கு, அம்மாவுக்கு, எனக்கு 3 பேத்துக்குமே வந்து காஃபி போட்டிருந்தேன். அப்புறம் காஃபி வச்சுட்டு வெளியில் உட்காந்து தம்பியை கொஞ்சிட்டு அப்படின்னு நாங்கள் பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம் சிம்பிளான்னு சொல்லிட்டு அக்காவுக்கு எல்லாமே அரிஞ்சு கொடுத்துட்டேன். அவள் வந்து தாளிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டான். சாமி விளக்கு அதுக்கப்புறம் சாமி ஸ்டாச்சுலாம் வந்து வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ எண்ணெய் பிசுவாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு சாமி சிலைகள்லாம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து நானும் பார்த்தீங்கன்னா பேசன் வச்சு தான் வந்துட்டு கழுவினேன். நம்ம வீட்டு கழுகி வச்சுட்டு கூட நம்ம வந்து அபிஷேகம் பால் ஊற்றில அபிஷேகம் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா பால் ஊற்றில அபிஷேகம் பண்ணும்போது இப்படி வந்து பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து எலுமிச்சைப்பழம் போட்டு இப்படி வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாமி ஸ்டாச்சுலாம் டேரெக்டாக வந்து சிங்கில் வச்சு வாஷ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பேசன் வச்சு தான் வாஷ் பண்ணுவேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு பித்தாளை விளக்கு எல்லாத்துக்கும் வந்து பீத்தாம்பரி பொடி போட்டு சூப்பராக எல்லாம் விளக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து காய வச்சிட்டேன். மறுநாள் காலையில் எடுத்து சந்தன குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அக்காவை சூப்பராக செஞ்சுட்டா. ஸோ வெளியில் உட்காந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இப்படி தான் டே போச்சு.